ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி வாஞ்சிநாதன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எனக்காகவும் என் சிஸ்டருக்காகவும் சில ட்ரெஸ்ஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஆன்லைன் ஷாப்பிங் தான், சில ஒரு பொட்டிக்கில் வந்து நான் வாங்கியிருக்கேன். அது என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன், சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துட்டே இருக்கும். லைக் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி வந்து சில ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து கலப்படமான ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், குர்த்திஸ். சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சாரீ தான் இருக்கும். நைட்டிஸ் எடுத்திருக்கேன், குர்த்திஸ் எடுத்திருக்கேன். எனக்கும் என் சிஸ்டருக்கு 2 பேருக்கு சேர்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி என் சிஸ்டருக்காக தான் நான் எடுத்தது. ஏன்னா கம்மிங் 23rd ஏப்ரல் அவளுக்கு வந்து பர்த்டே. ஸோ அதனால் அவளுக்காக பர்ச்சேஸ் பண்ணி நான் வந்து இதை எடுத்திருந்தேன். அவளுக்கு இந்த சாரீ ரொம்ப ஃபேமஸான சாரீ, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அம்பானி வீட்டு ஃபேமிலியில் வந்து அவங்க ஃபங்க்ஷனில் வியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சாரீ இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டு கோல்டன் கலர். ஸோ அதனால் அவளுக்காக இந்த ஃபேமஸ் சாரியை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அவளுக்கு இந்த கலரும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக பர்த்டே கிஃப்டாக. ஸோ இதுதான் இந்த சாரீ. இது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பொட்டிக்கில் தான் எடுத்தேன். ஆனால் ரொம்ப 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 ரீசனபிள் ப்ரைஸு. 799க்கு இதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். சிலதுக்கு எனக்கு ரேட்டு தெரியும், சிலதுக்கு நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணதுனால. நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ரேட் எல்லாம் கொடுக்குறேன். எந்தெந்த ட்ரெஸ்ஸஸோட ரேட் வந்து என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நான் அதே மாதிரி அவங்கள எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் இடையில சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த சாரீ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதுலேயே ப்ளவுஸ் மெட்டீரியல்லாம் வருது. ரொம்ப அழகான சாரீ, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா லாங் பார்டரு. பட் இன்னும் அவளுக்கே தெரியாது. இனிமேல் தான் அவள் பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்ண போகிறான்றது தெரியல. அவள் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போது மேடம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க, அதனால் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அவங்கள. ஓகே, அடுத்த ட்ரெஸ் என்னன்னு பார்த்துருவோமா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தது வந்து இந்த ஒரு குர்த்தி. இது வந்து ஒரு அம்ப்ரலா டைப் பேட்டர்ன். அனார்காலி மாதிரி, மினி அனார்காலி மாதிரி. ரொம்ப ஃப்ளார் இருக்காது, பட் டீசன்ட் ஃப்ளார் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்காக பர்ச்சேஸ் பண்ணது. அவங்கக்கிட்டே தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆஃபர்ஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் எலகண்ட்டாக வியர் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த குர்த்தி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ரேட்டுமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நல்ல கலர், சூப்பர் கலரு, நல்லா இருக்கும். இந்த கலர்ஸ் எல்லாமே நல்லா டார்க் மெரூனு. உங்களுக்கு வீடியோவில் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு தெரியல, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நீட் லுக் எலகண்ட் குர்த்தினே சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப 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 ரீசனபிள் ப்ரைஸ் இது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த ஒரு குர்த்தி. இது வந்து ப்ளூ கலர் கிடையாது, இது ஒரு டீல் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த கலர் வந்து ரொம்ப ஃபேமஸ், ட்ரெண்டிங்கில் இருக்குது. நல்லா வந்து நம்மளை வந்து ரொம்ப எலகண்ட் லுக்கில் காட்டக்கூடிய ஒரு கலர். ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் வந்து இந்த கலருக்காகவே நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த மாதிரி கலரில் என்கிட்ட ஆக்சுவலி ரொம்ப ரேர் குர்த்தின்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட அவ்வளோவா இந்த கலர்ஸில் இல்லை. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம், இதுக்கு முன்னாடி நான் காட்டின மாதிரி ஒரு டீசன்ட் ஃப்ளார் உள்ள ஒரு அனார்கலி, மினி அனார்கலி. ஒரு டீசன்ட் ஃப்ளார் இருக்கும். உள்ளே வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைனிங், அந்த முன்னாடி நான் காமிச்ச குர்த்திலையுமே வந்து உங்களுக்கு லைனிங் இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி லைனிங் இருக்கும், உங்களுக்கு ஓவர்லாக்கோடு இருக்கும். இதுவும் வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸில். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் வந்திருக்கும். நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் வந்திருக்கும். இங்கே சென்டரில் ஒரு நம்ம வந்து ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்குன்னா பிடிக்கிறதுக்காக ஒரு நாட் போடுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி அதுவே ஒரு டிசைன் பேட்டர்னில் அழகாக கொடுத்துருக்காங்க. இதோட நெக் டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி நெக் டிசைன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த நெக் டிசைன், இந்த மாதிரி குர்த்திஸ்க்கு நம்ம வந்து ப்ளூ லெகின் மேட்ச் பண்ணலாம், கோல்டன் லெகின் மேட்ச் பண்ணலாம், நம்ம சில்வர் லெகின் மேட்ச் பண்ணால் கூட இதுக்கு வந்து ரொம்ப ஹாசம் ஃபீல் வந்து கொடுக்கும். ரொம்ப சிம்பிள் ட்ரெஸ்ஸு, பட் ஆனால் நம்மளை வந்து கொஞ்சம் ரிச் லுக்காக காட்டக்கூடிய ஒரு ட்ரெஸ் இது நான் எனக்காக தான், ஆஃபீஸ் வியருக்காக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வந்து வாங்கியிருந்தேன். இதுவும் அவங்கக்கிட்ட தான் வாங்கியிருந்தேன். இதுவும் எனக்காக பர்ச்சேஸ் பண்ண குர்த்தி தான். இது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கலர். ப்ளூ இஸ் மை ஃபேவரட் கலர். எனக்கு ப்ளூ கலரில் எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் நான் வந்து திருப்பி 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 ஆர்டர் போட்டு பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். டைரெக்டாக போனாலும் சரி, ஆன்லைன்லேயும் சரி, எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்ச ஒரு கலர் ப்ளூ கலர். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க், த்ரெட் எம்ப்ராய்டரி. அதுவும் இது ஆக்சுவலாக எனக்கு இந்த ரேட் நல்லா ஞாபகம் இருக்குது. 399
சீரியஸாக வேற லெவல் ப்ரைஸ். இது மெட்டீரியல் வந்து வேற லெவல் குவாலிட்டி மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. எனக்கு வந்து அவங்க பொட்டிக்கில் நான் பர்ச்சேஸ் பண்ண பொட்டிக் வந்து அழகு பொட்டிக், ஜெனி சிஸ்டரோட பொட்டிக்கில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஜெனி சிஸ்டர் பொட்டிக். அவங்களோட பொட்டிக் நேம் வந்து அழகு பொட்டிக். அவங்க யூடியூப்லேயும் இருக்காங்க, ப்ளஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் அவங்க இருக்காங்க. நீங்கள் நார்மலாக போய் அழகு பொட்டிக்குன்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே அவங்களோட வீடியோஸ் எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். தினமும் லைவ்ல வேற வருவாங்க சிஸ். ஸோ அவங்களோட ஃப்ரீக்வெண்ட் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம்லேயும் அவங்க நிறைய போஸ்ட் போட்டிருக்காங்க, ரீல்ஸ் போட்டிருக்காங்க, பார்த்தா வரும். இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. அவங்க கிட்ட ட்ரெஸ் குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கும். டிசைன்ஸும் சரி, பேட்டர்ன்ஸும் சரி, குவாலிட்டியும் சரி, ஆசம் லெவல். அதை விட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். அவங்க கொடுக்குற ப்ரைஸ் வெளியே வந்து கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப ரேர் ப்ரைஸில் கொடுப்பாங்க. எனக்கு அதனாலே அவங்க கிட்ட ரொம்ப பிடிக்கும் பர்ச்சேஸ் பண்ண. அதனால நான் எனக்கு ஆஃபீஸ் வியருக்கு என் சிஸ்டருக்காக அவங்க கிட்ட வாங்கினேன். திருப்பி சொல்கிறேன், இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஸோ என்னோட வீடியோ மூலயமா சரி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு த்ரெட் எம்ப்ராய்டரி, த்ரெட்டில் வந்து எம்ப்ராய்டரி, அதுவும் ஒயிட் கலர், கான்ட்ராஸ்ட் ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். அப் டு நீ லென்த் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்திருக்கும். வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே இருக்கும். குவாலிட்டி வேற லெவலு, சீரியஸாக சூப்பராக இருக்குது. 3/4 ஹேண்டு. இது வந்து ஒரு ஏலைன் மெட்டீரியல், சைட் கட் உள்ள ஒரு ஏலைன் மெட்டீரியல் குர்த்தா. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கூட நீங்கள் ஒரு ஒயிட் கலர் காட்டன் பேண்ட் வியர் பண்ணீங்க அப்படி, நார்மல் லெகின் நீங்கள் ஷிம்மர் லெகின் நார்மல் லெகின் பேர் பண்ணுறதை விட காட்டன்ல லெகின் வரும் பார்த்தீங்களா, காட்டன் ஒரு மாதிரி டவுசர்ஸ் மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜெகினோ இல்லை லெகினோ நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா இது வேற லெவல் ஆசம் லுக்கு கொடுக்கும். நான் அந்த மாதிரி மேட்ச் பண்ணுறப்ப கண்டிப்பாக நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு இதை இன்க்ளூட் பண்ணுறேன். ரொம்ப வேற லெவலான லுக் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிளான எலகண்டான குர்த்தி. இது எனக்காக ஆஃபீஸ் வியருக்கு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் நான் அழகு பொட்டிக்கில் பர்ச்சேஸ் பண்ண ஒரு அனார்கலி, அம்ப்ரலா அனார்கலி. இது வந்து என் சிஸ்டருக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்லி அவள் வந்து ப்ரிஃபரபிள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஏலைனை விட அம்ப்ரலா அனார்கலிஸ் குர்த்திஸ் தான் அவள் ரொம்ப ப்ரிஃபரபுளாக பண்ணுவாள். அவளுக்கு அதுதான் ரொம்ப கம்ஃபர்டாகவும் ஃபீல் பண்ணுவா. அவள் என்கிட்ட எப்போ கேட்டாலுமே அவள் அம்ப்ரலா குர்த்தி தான் கேட்பா. ஸோ அதுக்காக அவளுக்காக இந்த குர்த்தி வந்து வாங்கியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு பிரிண்டட் ஒர்க். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோவில், இது வந்து ஒரு பிரிண்டட், இது வந்து எம்ப்ராய்டரிலாம் கிடையாது, பிரிண்டட் ஒர்க். நெக் போர்ஷன்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு பிரிண்டட் ஒர்க் வந்திருக்கும். கீழே வந்து ஒரு டிஃப்ரெண்டான டீல் பிளஸ் ஒரு ஆஃப் ஒயிட் மிக்ஸ்டு கலர். இது என் தங்கச்சிக்கிட்ட இந்த கலர் இல்லை, அவகிட்ட இந்த கலர் கிடையாது. ஸோ அதனால அவளுக்கு அந்த கலர் பிடிக்கும். இன்னொன்று, இந்த கலர் என் சிஸ்டருக்கு ரொம்ப எடுப்பா அழகாக தெரியும். அதனால அவளுக்காக இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பர் கலர், எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் நான் கொஞ்சம் ஏலைன் ப்ரிஃபர் பண்ணுவேன், அவள் கொஞ்சம் அம்ப்ரலா ப்ரிஃபர் பண்ணுவாள். சரி, அவளுக்காக இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சேம் மேடம்க்கு பர்த்டே வருது இல்லைங்களா, அதனால நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் மேடம்காக எடுத்திருந்தேன். அதில் இது ஒரு ட்ரெஸ்ஸு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 பீஸ் சூட். ஆக்சுவலாக இது 799 899 எனக்கு தெரியல. நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற ரேட் என்னன்னு, எல்லா ட்ரெஸ்ஸோட ரேட்டுமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இது வந்து ரொம்ப இதுவுமே அகெயின் என் சிஸ்டர் கிட்ட இந்த காம்பினேஷன் ட்ரெஸ் இல்லை, இது ஒரு 3 பீஸ் சூட். இது அவளுக்காக தான் வாங்கியிருந்தேன். பிங்க் வித் ஒயிட், ஃபுல் அம்ப்ரலா, இது ஃபுல் அனார்கலி, அம்ப்ரலா அனார்கலி. ஃப்ளாரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், நல்ல லென்த் ஃப்ளார். இது சூப்பர்பாக இருக்கும். இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த நெக் பேட்டர்னும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெட்டீரியல் இது வந்து காட்டன் மெட்டீரியல் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக சூப்பரான காட்டன் மெட்டீரியல், நல்ல திக் குவாலிட்டி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரெஸ்ஸு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக் போர்ஷன்ஸ்ல இருந்து உள்ள வரைக்கும் லைனிங் இருக்கு. இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே லைனிங் இருக்கு. எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக இதை நான் வந்து சிஸ்டரோட லைவ்ல பார்க்கும் போதே இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் தங்கச்சிக்கு வேற லெவலில் இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது வாங்கினேன். ஏன்னா அவள் சம்டைம்ஸ் சாரி வியர் பண்ணுவாள், சம்டைம்ஸ் வியர் பண்ண மாட்டா. அவள் எந்த மூட் செட்டில் இருக்கான்னு அவளுக்கே தெரியாது. நமக்கு தெரியறத விடுங்க, அவளுக்கே தெரியாது அவள் எந்த மைண்ட் செட்டில் இருப்பா அப்படின்றது. அவள் திடீர்னு சாரி கட்டுறேன்பா, திடீர்னு வேற எதையாச்சும் மாற்றுவா, சம்டைம்ஸ் நைட்டி கூட போடுவா ஃப்ரெண்ட்ஸ். அவள் அந்த மாதிரி ஒரு டைப் அவள். சரி, அதனால இன்கேஸ் அவளுக்கு சாரி பிடிக்கலன்னா அன்னைக்கு கொஞ்சம் கிராண்ட் டேல வந்து கொஞ்சம் கிராண்டா ட்ரெஸ் இருக்கணும், இன்கேஸ் அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணா இதை அவள் வியர் பண்ணுவான்றதுக்காக இது வாங்கியிருந்தேன். 3 பீஸ் சூட் அனார்கலி சூப்பராக இருந்துச்சு.
இது வந்து பேண்ட்டு. இந்த பேண்ட்டுக்கு தான் என்ன சொல்வான்னு எனக்கு தெரியல. பட் நான் கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கேன் சைஸ். இன்கேஸ் அவளுக்கு லூஸாக இருந்துச்சு அப்படின்னா அவள் பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்ட்டு. பட் எனக்கு தெரியல இந்த பேண்ட் அவள் என்ன சொல்வான்ட்டு. பட் எனக்கு வந்து சீரியஸ்லி ரொம்ப 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 நல்லா பெரிய பேண்ட்டு, கம்ஃபர்டபுளான பேண்ட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் நான் வியர் பண்ணல, அவளுக்காக எடுத்ததுனால அவள் என்ன சொல்வான்னு தெரியல. ஷால் வந்து பக்கா காட்டன் ஷால், நல்லா லென்த்தான ஷாலு, சூப்பர்பாக இருக்கு. அவள் எப்படி ஷால் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அவளோட எக்ஸ்பெக்டேஷன் 100% இந்த ஷால் வந்து மீட் பண்ணும். ஸோ அதுக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வந்து இதை எடுத்திருந்தேன். கண்டிப்பாக இந்த ஷால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்கேஸ் அவள் சாரீ வியர் பண்ணல, இல்லை வேறு எந்த ட்ரெஸ்ஸும் அவளுக்கு கம்ஃபர்டபுள்னா சம்மர் டைம் இல்லைங்களா, ஸோ இந்த காட்டன் ட்ரெஸ் அவளுக்கு பிடிச்சி போடுவா அப்படின்றதுனால இந்த 3 பீஸ் சூட் வந்து அவளுக்காக வாங்கியிருந்தேன். இன்னும் எதையும் அவகிட்ட காட்டல, இனிமேல் தான் நான் அவகிட்ட காட்டணும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இது வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆக்சுவலாக இது ஒரு பிளாக் கலர். பிளாக் கலரில் மோஸ்ட்லி என்கிட்ட ட்ரெஸ் இருக்கும். இப்போ நான் வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸுமே பிளாக் கலர் தான். ஏன்னா ப்ளூக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பிளாக்ல வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி கிரே அண்ட் கோல்டன் ஃபாயில் பிரிண்டிங் இருக்குது இல்லைங்களா, அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அகெயின் வந்து இங்கே வரைக்கும் ஒரு எம்ப்ராய்டரி, த்ரெட் எம்ப்ராய்டரின்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பிரிண்ட் இல்லை, த்ரெட் எம்ப்ராய்டரி தான், ஃபுல்லாகவே த்ரெட் எம்ப்ராய்டரி தான். கை வந்து நார்மலாக தான் இருக்குது. அகெயின் இது எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வியருக்காக தான். ஸோ ஆஃபீஸ்க்கு போட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் ரிச் லுக்காக எலகண்ட்டாக சிம்பிளாக இருக்கும் இல்லைங்களா, நீட்டாக. ஸோ அதுக்காக எனக்காக வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு அனார்கலி மாதிரி தான் இருக்குது. ஃப்ளேர் நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். குவாலிட்டி ஆசம் குவாலிட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெஸ் மை ஃபேவரட் ட்ரெஸ்ன்னு சொல்வேன். இது லைவ்ல அவங்க போட்ட உடனே அவங்க லைவை பாதிலேயே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஆர்டர் போட்ட ஒரு குர்த்தி இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்க அவங்க கிட்ட ஸ்டாக் காலி ஆயிடுமோன்னு பயந்து போட்டேன். அகெயின் மை ஃபேவரட் கலர் ப்ளூ கலர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளூ கலர். இதுல வந்து கோல்டன் ஃபாயில் பிளஸ் ஒயிட் ஃபாயில் பிரிண்டிங் இருக்கு. இது வந்து ஒரு இதெல்லாம் இல்லை. நான் சிஸ் சொன்னாங்க மிஷின் வாஷ் வந்து போடாதீங்க, பட் மிஷின் வாஷ் யூஸ் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு லாங் லைஃப் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் உண்மையாலுமே வர்த்தபிள் குர்த்தினே சொல்வேன், ரொம்ப ரொம்ப வர்த்து. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது ஒரு சைனீஸ் காலர் டைப் குர்த்தி. ஃபுல்லாக இங்கே வந்து பட்டன்ஸ் இருக்குது, பட் ஆனால் பட்டன்ஸ் ஓப்பன் கிடையாது. இது ஃபுல்லாகவே வந்து கீழே வரைக்கும் வரும், உங்களுக்கு பட்டன்ஸ் வந்து கீழே வரைக்கும் வரும். இதில் வந்து ஒரு சென்டர் ஸ்லிட் ஒன்று இருக்குது. ரொம்ப பெருசால இல்லை, சின்னதாக தான் இருக்குது. இது கூட நான் சொன்ன மாதிரி ஒயிட் லெகின், ஷிம்மர் லெகின் போட்டாலும் அட்டகாசமாக இருக்கும், காட்டன் லெகின் போட்டாலும் வேற லெவலில் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் இது. பின்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி ஆசைப்பட்டு இந்த ட்ரெஸ் வாங்கினேன். ஆஃபீஸ் வியருக்கு அவ்வளோ ஒரு லுக்கு வந்து கொடுக்கும். இது ரொம்ப பிடிச்சிருந்து நான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப 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 ட்ரெஸ், இப்போ நான் காட்டின ட்ரெஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் எதுனா இந்த ட்ரெஸ் தான். ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்த ட்ரெஸ். ஆனால் ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸு. நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ப்ரைஸ் என்னன்றதை கொடுக்குறேன். நான் காட்டின குர்த்திஸ் எல்லாம் இப்போ அவங்கக்கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல ஸ்டாக்கு. நீங்கள் வேணால் அவங்கக்கிட்ட என்கொயரி பண்ணி பாருங்கள். பட் அவங்கக்கிட்ட ஸ்டாக் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் கேளுங்க, இருந்தால் அவங்க வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க. இது வந்து என் தங்கச்சிக்காக வாங்கினது. இது வந்து எனக்காக வாங்கினது. இது வந்து சும்மா நார்மலாக வந்து வீட்டில் போடலாம் அப்படின்றதுக்காக. இதோட ப்ரைஸ் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, 299. இந்த ப்ரைஸ் வந்து சீரியஸாக ஆசம் ப்ரைஸ் அப்படின்னே சொல்வேன். இது எனக்காக சும்மா வீட்டில் நார்மல் யூஸ், நம்ம கடைக்கு போகிறோம், பக்கத்தில் எங்கன்னா சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி போகிறோன்னா வியர் பண்ணுறதுக்காக இது வந்து வாங்கியிருந்தேன். அகெயின் பாட்டில் க்ரீன் ஆல்சோ வெரி நைஸ் காம்பினேஷன், ரைட்? இந்த மாதிரி வாங்கினது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என் சிஸ்டருக்காக வாங்கினது. நான் சொன்னேன் இல்லைங்களா இடையில, என் சிஸ்டரோட மைண்ட் செட் வந்து கேவலமான மைண்ட் செட். அவள் எந்த டைம்ல எப்படி இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. எதுவுமே எல்லாம் நம்ம ரிச் லுக்காக வாங்கி கொடுத்தா கூட எதையாச்சும் அவளுக்கு மைண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பழைய ட்ரெஸ் எடுத்து எதையாச்சும் போட்டுட்டு எனக்கு இதான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்பா. ஸோ பர்த்டே அன்னைக்கு அவள் அந்த மாதிரி எதுவும் வந்து தில்லாலங்கடி வேலை இல்லை ஏதாச்சும் ஒரு கூத்து பண்ண போறான்னு எனக்கு கொஞ்சம் ஒரு தாட் ப்ராசஸ் மைண்டில். அதனால நான் வந்து இந்த மாதிரி சிம்பிளா இன்னொரு குர்த்தி வந்து வாங்கினேன். இன்கேஸ் அவளுக்கு எதுவுமே கம்ஃபர்ட்டா இல்லைன்னா இந்த குர்த்தியை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு என்ன மாதிரியே அவளுக்கும் ஒரு நார்மல் குர்த்தி ஒன்று வாங்கினேன். இதுவும் 299 தான். இது அவளுக்காக வாங்கினது. சூப்பரா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? குர்த்திஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா
இதுவும் அழகு பொட்டிக்கில் தான் வாங்கினேன். அவங்க கிட்ட அவங்க saree, குர்த்திஸ், நைட்டிஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நைட்டி, இது எனக்காக வாங்கினது. நல்லா இருக்கும். இந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட்டியில் என்னங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நைட்டிலையும் விஷயம் இருக்குது. நம்ம அதிகமாக வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப பிடிச்சி கம்ஃபர்டபுளாக வாங்கணும். உண்மையை சொல்லணும்னா இது எனக்காக வாங்கினது. இது வந்து என் சிஸ்டருக்கு, இது வந்து என் தங்கச்சிக்காக வாங்கினேன். இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கும். டிசைனும் வந்து ரொம்ப அழகா இருக்கும். எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஐ திங்க் 280 நினைக்கிறேன். சிஸ்டர் ஒரு சேல்ல கொடுத்துருந்தாங்க, ஜெனி சிஸ்டர். சூப்பராக இருந்துச்சு. இதுவும் அவளுக்காக வாங்கின நைட்டி. காட்டன், எல்லாமே காட்டன் மெட்டீரியல். ஒன்று கூட சிந்தட்டிக் அந்த மாதிரி இல்லை. காட்டன்லேயே வந்து நல்லா பிராண்டடான ஒரு திக் காட்டன், ஜஸ்ட் லைக் தட்னு காட்டன்லாம் கிடையாது, ஒரு பிராண்டடான திக் காட்டன். இதுவும் என் சிஸ்டருக்கு தான் வாங்கினேன். பேக்கெட் வேற இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பேக்கெட் வேற இருக்கு. இதுவும் அவளுக்காக ஒரு பிங்க் கலர், பிங்க் வித் ஒயிட், இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவும் அவளுக்காக வாங்கினது தான். லாஸ்ட், இந்த வீடியோல நம்ம பார்க்க போற லாஸ்ட் ட்ரெஸ், இதுவும் வந்து என் சிஸ்டருக்காக வாங்கினது தான். இது ஒரு காட்டன் நைட்டி, என் சிஸ்டருக்காக தான் இதுவும் வாங்கியிருந்தேன். இதுலயும் பேக்கெட் இருக்கு. இதுல வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்து நெக் போர்ஷன்ல மட்டும் பர்பிள் கலர் கொடுத்துருப்பாங்க. மீதி ஃபுல்லாவே வந்து நான் சொன்னேன்ல, ஒரு இப்போ லேட்டஸ்ட் ஒரு ட்ரெண்ட்ல டீல் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு, அந்த ப்ளூ இது. ஸோ இது அவளுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சூப்பர் குவாலிட்டி மெட்டீரியல் ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல். ப்ளஸ் வந்து என் பாப்பா வந்து ஆக்சுவலாக ஜெனிசிஸ் வந்து எந்த ஒரு பர்ச்சேஸ் பண்ணாலும் கூட கிஃப்ட் கொடுப்பாங்க. என் பேபி வந்து எப்பவுமே அவங்க என்ன கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு ரொம்ப ஆர்வமாக பாப்பா. அவங்க வந்து ஃபீமேல் பேபி அப்படின்றதுனால பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கிஃப்டா காம்ப்ளிமெண்ட்ரியா, நம்ம ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால கிஃப்டா காம்ப்ளிமெண்ட்ரியா அவங்க வந்து பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கவரில் வந்து இந்த மாதிரி கோட்லாம் எழுதி கொடுப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. அது கூட ஒரு தேங்க்யூ கார்டுமே கொடுத்து இந்த மாதிரி அவங்களோட இதுவெல்லாம் போட்டு அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஒரு தேங்க்யூ கார்டுமே கொடுப்பாங்க. ஸோ என் பாப்பா வந்து இந்த கிஃப்ட், நான் இவங்க பொட்டிக்கில் ட்ரெஸ்ஸு வாங்கினேன்னா நான் ட்ரெஸ்ஸுக்காக ரொம்ப ஆர்வமாக பார்ப்பேன். என் பாப்பா வந்து அவங்க கொடுக்குற கிஃப்ட்டுக்காக ரொம்ப ஆர்வமாக பேக்கிங்கை பிரிப்போம் 2 பேரும் சேர்ந்து. அவளுக்கு அந்த கிஃப்ட்லாம் ரொம்ப, சிஸ்டர்ஸ் கொடுக்குற கிஃப்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். அவள் சிஸ்டருக்காக ஜஸ்ட் அவங்க ஒரு தேங்க்யூ கார்டு கொடுத்தாங்களா, அதனால அவளுக்கு தெரிஞ்ச பெயிண்டிங், சின்ன குழந்தை தானேங்க, ஸோ ஐ லவ் யூன்னு போட்டு அவளுக்கு தெரிஞ்ச ஒரு பெயிண்டிங் தேங்க்யூலாம் போட்டு இது பண்ணியிருக்கா. அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, அதனால அவளும் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கா. அழகா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சின்ன குழந்தை தானேங்க, அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி அவள் வந்து பண்ணியிருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. ஏன்னா அவங்களே யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயுமே இருக்காங்க. ஸோ இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. எனக்காக நான் சில ட்ரெஸ்ஸஸ் வந்து எனக்கும் என் சிஸ்டருக்காகவும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் காமிச்சா ஓகே, இந்த மாதிரி டைமில் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நம்ம வியர் பண்ணால் நல்லாயிருக்கும், ரொம்ப கம்மியான ரேட்டில் என்ன மாதிரி சிம்பிளாக ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் கொடுத்தேன். ப்ளஸ் இந்த எந்த பொட்டிக்கில் வாங்கினேன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன்னா நீங்களும் வந்து அவங்க கிட்ட ட்ரெஸ் வாங்கிட்டு நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட்டில் உங்களுக்கும் வந்து நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் கிடைக்கும் இல்லைங்களா. அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் இந்த வீடியோவும் கூட. ஸோ என்னோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் எல்லா வீடியோஸும் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம அனைவரும் சந்திப்போம். டாடா, பாய் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.